சேரனோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிருது. வீட்டையுமே அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா என்ன, சேரனுக்கு தான் தூக்கமே வரல. இத கரெக்ட்டா பார்த்த நிலாவும், சேரன் கிட்ட வந்து, "என்னண்ணே, காலையில கல்யாணத்த வச்சுட்டு இன்னும் இவ்ளோ நேரம் தூங்காம இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்க, அதுக்கு சேரனும், "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நீ இந்த வீட்ட விட்டு போயிடுவேன்னு சொல்லி சொன்னல்ல. ஒருவேளை நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நீ எங்க எல்லாரையுமே விட்டுட்டு போயிடுவியான்னு?" ரொம்பவே ஏக்கத்தோட, கவலையோட கேட்குறாங்க. ஆனா நிலாவும், "அண்ணன், நான் அத பத்தி இன்னும் யோசிக்கவே இல்ல. சொல்லப்போனா உங்கள விட்டுட்டோ, சோழன விட்டுட்டோ, இந்த வீட்ட விட்டுட்டோ, இதுக்கப்புறமா நான் எங்கேயுமே போக மாட்டேன். இதுவும் என்னோட வீடு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இது என் வீடு தான். நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன்னு" சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் சேரனுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அதே நேரத்துல நிலா வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்த சோழனும், நிலா சேரன் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா நிலா சோழனை விட்டுட்டு தான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னதை நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் மாதிரியே உங்கள யாரெல்லாம் நிலா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக சந்தோஷத்துல இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ கூடிய சீக்கிரம் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும். அண்ட் இப்போ ஒரு வழியா சந்தாவோட சேரணும் சேர போற மாதிரி தான் தெரியுது. பட் நாளைக்கு தான் கல்யாணம். அதுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் நடக்கலாம். பட் என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா சோழன், பல்லவன், நிலா, பாண்டியன்னு சொல்லிட்டு 4 பேருமே சேரனுக்கு சந்தா கூட கல்யாணம் ஆகிறதுக்காக உதவி பண்ணதா போறாங்க. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்குன்னு. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பிரச்சனை இல்லைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா வேற விதத்துல இந்த குடும்பத்துக்குள்ள சந்தா மூலியமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை பத்தியுமே கமெண்ட்ல சொல்லுங்க.